ஒரு ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரைட் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் எக்ஸு, இன்னொரு ஆங்கிள் 90 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் ஒய். இந்த எக்ஸையும் ஒய்யவும் சேர்த்தோம்னா 90 டிகிரி வரும். இது ஒரு 90, ஸோ டோட்டலாக 180 டிகிரி. ஸோ ஒரு ட்ரையாங்கிளோடைய ஆங்கிளை 3 ஆங்கிளையும் கூட்டினா 180 டிகிரி வரும். அப்போ இது 90ன்னா எக்ஸையும் ஒய்யையும் சேர்த்தா 90 டிகிரி கண்டிப்பாக வரும். இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடு ஏ, இந்த சைடு பி, இந்த சைடு சின்னு நோட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஆர்பிட்டரி நோட்டேஷன் தான். இப்போது சைன் எக்ஸ் எடுத்தோம்னா ஃபார்முலா படி எதிர்பக்கம் பை கர்ணம், சரியா? ஸோ பி பை சி. அதே காஸ் ஒய் எடுத்தோம்னா அடிப்பக்கம், ஏன்னா இந்த ஆங்கிளுக்கு இது அடிப்பக்கம், அடிப்பக்கம் இல்லை அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் பி பை சி. ஸோ அதே பி பை சிக்கு காஸ் ஒய் ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரி டேன் எக்ஸுங்கிறது எதிர்பக்கம் பை அடிப்பக்கம் பி பை ஏ, காட் ஒய்ங்கிறது அடிப்பக்கம் பை எதிர்பக்கம் அதே பி பை ஏ. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சீக்கண்ட் எக்ஸுங்கிறது சி பை ஏ, அதாவது கர்ணம் பை அடிப்பக்கம். கோசீக்கண்ட் ஒய்ங்கிறது எதிர்பக்கம் கர்ணம், அதுக்குள்ள ரேஷியோ. ஸோ கர்ணம் பை எதிர்பக்கம், ஸோ அதே சி பை ஏ. ஸோ சைன் எக்ஸுங்கிறது காஸ் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். டேன் எக்ஸுங்கிறது காட் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். சீக்கண்ட் எக்ஸுங்கிறது கோசீக்கண்ட் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும்.